கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பந்தயத்தில் ஓடுகிற நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. ஏனென்றால் காலத்தின் கடைசியில் வந்துவிட்டோம். ஆண்டவருடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நாம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த பந்தய சாலையிலே நாம் எப்படி ஓடுகிறோம்? நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுகிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24-25 பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஓடுகிற இந்த ஓட்டம் மிகவும் முக்கியமாயிருக்கிறது. அநேகர் நமக்கு முன்பாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இந்த ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்து நமக்கு சாட்சிகளாயிருக்கிறார்கள். வேதத்திலிருந்து நாளில் ஊழியம் செய்த முன்னாளில் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்து மரித்தவர்கள் வரை எத்தனையோ விதமான நல்ல சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. நாம் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோமே, நம்முடைய முடிவில் நாம் சாட்சிகளாயிருப்போமா? அதாவது நல்ல சாட்சியா இருப்போமா, கெட்ட சாட்சியா இருப்போமா என்பதை சிந்தித்து பாருங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய எண்ணம் சிந்தை முன்வைத்து ஓடுகிறது என்று இது எல்லாம் யாரை முன்வைத்திருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவையும் அந்த நாட்களில் வாழ்ந்து சாட்சியா இருக்கிற ஆவிக்குரிய நபர்களையும் நாம் சாட்சியாய் வைத்து ஓட வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய மனநிலைமை மாறிவிட்டது பாருங்கள். அப்படிப்பட்டு வாழ்ந்து முடித்து சாட்சியாய் இருக்கிறவர்களை விட்டுவிட்டு நம்மோடு கூட அற்ப காரியத்திற்காகவும் அழிவுள்ள காரியத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை பார்த்து நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெற ஓடிக்கொண்டிருந்தோம். இன்றைக்கு இந்த அழிவுள்ள கிரீடத்தை பெற முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து நாமும் சற்று வழி விலகி விடுகிறோமே. இது சரியா என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு அநேகர் எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், எப்படியாவது நான் வாழ்வதற்குள் இதை சாதித்து விட வேண்டும் என்று அவற்றில் கவனம் வைத்து ஓடுகிறார்கள். அது தவறு அல்ல. நித்திய தேவனை அறியாதவர்களுக்கு இந்த நிம்மதியான வாழ்க்கை போதும் என்று ஓடுகிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் யார் என்று தெரியும், இந்த தேவன் யார் என்று தெரியும். அப்படி இருக்கும்போது நாம் அவருடைய காரியத்திற்காக ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி ஓடும்போது தான் நம்மால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட முடியும். அன்றைக்கு பவுல் சொல்லுகிறார், நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். அதாவது எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, இந்த ஓட்டத்தை நான் அழகாய் ஓடி முடிப்பேன், ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம் ஓடி முடிப்பேன். ஏதோ கடமைக்காக ஓடினேன் என்று சொல்வதற்காக அல்ல, பரிசையும் நிச்சயம் பெறுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, மற்ற ஓட்டத்திற்கும் இந்த ஓட்டத்திற்கும் ஒரு சில வித்தியாசம் இருக்கிறது. மற்ற ஓட்டத்தில் முதலாவது நீங்கள் ஓட வேண்டும். ஆனால் இந்த ஓட்டத்தில் அப்படி அல்ல. ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம் பொறுமையாக ஓடினாலும் பரவாயில்லை, அவர் சுத்தத்தின்படி ஓட வேண்டும். இரண்டிலும் ஒரே விதமான ஒரு காரியம் இருக்கிறது, இச்சை அடக்கம். போட்டியில் கலந்து கொள்ளுகிறவர்களும் சில காரியத்தை தான் ஆக வேண்டும். அதே போல ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக ஆவிக்குரிய கிரீடத்தை பெற ஓடுகிற நாமும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கும்போது நாம் நிச்சயம் அழிவில்லாத கிரீடத்தை பெற முடியும். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பந்த சாலையிலே ஓடும் போது அவர்கள் எனக்கு முன்பாக ஓடுகிறார்களே என்று பார்க்காதிருங்கள், இவர்கள் வேகமாக ஓடுகிறார்களே என்று பார்க்காதிருங்கள், என்னால் முடியவில்லையோ, நான் தோற்றுதான்
நான் தோற்று போய் விடுவேனோ என்று கலங்காதிருங்கள். மாறாக, ஆண்டவரே, நான் எப்படி ஓடினாலும் பரவாயில்லை, உமக்கு பிரியமான ஓட்டத்தை ஓடி முடித்தால் போதும் ஆண்டவரே என்று அவர் விரும்புகிற ஓட்டத்தை ஓடி முடிக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு முன்பாக வேகமாய் போனவர்களுக்கு கிடைக்காத கிரீடத்தை கூட ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நிச்சயம் அந்த கிரீடம் அழிவில்லாததாய் மகிமையாய் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.